அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது பூச நட்சத்திரத்தை பற்றிய உண்மைகள், ரகசியங்கள். பூசம் என்பது கடகராசியில் அமைந்துள்ள மிகச்சிறந்த நட்சத்திரங்களில் ஒன்று. அதிபதி சனி, தெய்வம் பிரகஸ்பதி, தேவர்களின் குரு. பூச நட்சத்திரத்தின் அடையாளம் பால் கொடுக்கும் மாடு, தாமரை. அதனுடைய தன்மை போஷிப்பு, அதாவது வளர்ப்பு, தர்மம். பூசம் என்றால் போஷிப்பவன் என்று அர்த்தம், அதாவது பிறரை வளர்க்கும், காப்பாற்றும் சக்தி. பூச நட்சத்திரத்தின் பொதுவான குணநலன்கள்: அன்பு மிகுந்தவர்கள், பொறுமை மிகுந்தவர்கள், குடும்ப பொறுப்பு உணர்வு அதிகமுடையவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள், மிகவும் அமைதியாக செயல்படுவார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் மன அழுத்தம் வைத்திருப்பார்கள். எளிதில் அடுத்தவரை நம்பி ஏமாற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கிக் கொண்டே இருக்கும். வெளியில் மிகவும் அமைதியானவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் மனதிற்குள்ளே மிகச் சிறப்பான போராட்டம் ஒன்று அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும். பாத வாரியான குணங்கள் என்று எடுத்துக்கொண்டால், பூச நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் தன்னம்பிக்கை கொண்டவர்கள், தலைமை வகிப்பவர்கள், அரசியல் நிர்வாகம் செய்பவர்கள், ஈகோ பிரச்சனை அதிகம் தலைதூக்கும். பூச நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் அதிகம் இருப்பவர்கள், கணக்கு திறன், ஆளுமை திறன், ஆசிரியர், மருத்துவர். எந்த தொழில் செய்தாலும் அதில் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பவர்கள். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சமநிலையாக உள்ளவர்கள், நல்ல பேச்சு திறமையுடையவர்கள், உறவுகள் முக்கியம் என்று கருதுபவர்கள், தங்களது பார்ட்னர்ஷிப்பை மிகச் சிறப்பாக பேணுவார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய ரகசியத்தை வைத்திருப்பார்கள். அவர்களுக்குள் ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த வீட்டில் நல்ல மரபில் பிறந்திருப்பார்கள். கலாச்சாரம் அதிகமுடையவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக பின்னணி இருக்கும். தாய்ப்பாசம் அதிகம் இருக்கும். அவர்கள் புகுந்த வீடு என்று எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்தில் அவர்களுக்கு அங்கு வாழ்க்கை சிரமமாக இருக்கும். பின்னர் நிலையாகும். மாமியார் உறவில் மாற்றம் ஏற்படும். முதலில் சோதனை, பின் நிலைமை மிகச் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். திருமணத்தை பொறுத்தவரை தாமதம்தான் சாத்தியம். ஏனென்றால் சனியின் ஆதிக்கம் அதிகம். மனநிலை பொருத்தம் அவர்களுக்கு மிகவும் முக்கியம். காதல் திருமணம் சாத்தியமாக 3ஆம் பாதத்தில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமண வயது என்று எடுத்துக்கொண்டால் 27 முதல் 32 வயது வரை சிறந்த காலம். 23 to 25க்குள் திருமணம் நடந்தால் அவர்களுக்கு அது சோதனையாகத்தான் இருக்கும். கல்வியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவர்களுக்கு கல்வியில் இடையூறு ஏற்படும். பின்னர் வளர்ச்சி ஏற்படும். நல்ல துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் கல்வித்துறை, மருத்துவம், ஜோதிடம், நிர்வாகம், பேங்கிங் ஆகிய தொழில்களில் அவர்கள் முன்னுக்கு வருவார்கள். அரசு துறை என்று எடுத்துக்கொண்டால் அதில் நல்ல உயர்வும் மெதுவான வளர்ச்சியும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தனியார் துறையை பொறுத்தவரை HR, டீச்சிங், ஆலோசனை இவையெல்லாம் அவர்களுக்கு சிறப்பு. சொந்த தொழில் எடுத்துக்கொண்டால் பால் தொழில், அக்ரிகல்ச்சர், கன்சல்டன்சி, ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் இதெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அவர்கள் சிரமப்படும் வயது 16 to 22 குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். 27 to 30 வாழ்க்கையில் சோதனையை ஏற்படுத்தக்கூடிய வயது. 36 to 38, 38 பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். 32க்கு பின் அவர்களது வாழ்வு உயர்வு நிலைமைக்கு அடையும். 40க்கு பின் நிலைமை மிகவும் சிறப்பாகும். 48க்கு பின் செல்வம் சேரும், சொத்து சேரும். அவர்களது அதிர்ஷ்ட எண் 3, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை, நீலம். பூச நட்சத்திரக்காரர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் புஷ்பராகம், எல்லோ சஃபயர். அதற்கு மாற்றாக ப்ளூ சஃபயர், நீலத்தையும் அவர்கள் சற்று கவனமாக அதை பயன்படுத்த வேண்டும். அவர்களை தாக்கும் நோய்கள் என்று எடுத்துக்கொண்டால் வயிறு, செரிமான பிரச்சனை, மன அழுத்தம், குளிர் நோய், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகியவை அவர்களை தாக்கும் நோய்களாக இருக்கிறது. அவர்களுக்கென்று பரிகார தலம் என்று சொன்னால் திருச்செந்தூர் முருகன் கோவில்,
ஆலங்குடி குருஸ்தலம் இவை இரண்டும் அவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய திருத்தலங்கள். அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான், பிருகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி, முருகன், சனீஸ்வரன். வியாழக்கிழமை வழிபாடு மிகவும் அவசியம். வியாழன் அன்று அவர்கள் மஞ்சள் ஆடை அணிவதும், மஞ்சள் ஆடை தட்சிணாமூர்த்திக்கு சாத்துவதும், கடலை பருப்பு தானம் செய்வதும், குருவை ஜெபம் செய்வதும் மிகவும் சிறப்பு. சனிக்கிழமை அன்று எண்ணெயில் தீபம் ஏற்றி ஏழைகளுக்கும் உதவி செய்தால் அவர்களுக்கு மிகவும் சிறப்பு நடக்கும். ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை அவர்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பூச நட்சத்திரம் என்பது பிறரை உயர்த்தும், தானம் செய்யும், தர்மத்தில் நிலைத்திருக்கும். அதனால் இவர்களை கடவுள் சோதித்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். சோதனைகளை கண்டு பூச நட்சத்திரக்காரர்கள் துவண்டு போய்விடக்கூடாது. ஆரம்பம் சோதனையாகும், நடுப்பகுதி போராட்டமாகும், முடிவில் அவர்கள் நிச்சயம் உயர்வு பெறுவார்கள். அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் உலகை காப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களது மனதை யாரும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். வளர்க்கும் போஷிக்கும் குணமே இவர்களுக்கு சக்தியுமாகும், போஷிக்கும் குணமே இவர்களின் சாபமும் ஆகும். ஆகவே பூச நட்சத்திரக்காரர்கள் ஒருபோதும் தயக்கத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பூச நட்சத்திரக்காரர்கள் வெளிப்படையாக தங்கள் காதலை காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் ஆழமாக நேசிப்பவர்களாக இருப்பார்கள். உண்மையான காதலர்கள் தியாகம் செய்ய தயாராக இருப்பவர்கள். ஒருவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒருதலை காதல் மிகவும் சாத்தியம். தவறான நபரை நம்பும் வாய்ப்பு அவர்களிடம் இருக்கும். உணர்ச்சியில் ஏமாற்றம் வரும். குறிப்பாக 20 to 27 வயதில் காதலை கடந்துவிட்டால் அவர்களது சோதனை காலம் முடிவு பெறுகிறது. 28க்கு பின் நிலையான உறவு அவர்களுக்கு கிடைத்துவிடும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் காதல் திருமணம் அதிகம் செய்து கொண்டு அவஸ்தைப்படுவார்கள். 4ஆம் பாதம் இரகசிய காதலாக இருக்கும். தாமதமான திருமணம் அவர்களுக்கு ஏற்படும். பணவரவை பொறுத்தவரை, சேமிப்பை பொறுத்தவரை அவர்கள் சம்பாதிப்பதற்காக பிறந்தவர்களே அல்ல. பூச நட்சத்திரக்காரர்கள் சேர்த்து வைத்து வளர்ப்பவர்கள். பணம் மெதுவாக வரும், சேமிப்பு திறன் அதிகம்தான், நிலையான வருமானம் இருக்கும். ஆனால் சிக்கல் எது தெரியுமா? பிறருக்காக செலவு செய்வது, குடும்பத்திற்காக செலவு செய்வது, நம்பிக்கை காரணமாக பணத்தை இழப்பது. முக்கியமான காலம் 32க்கு பின், வயது 32க்கு பின் பணம் சேர ஆரம்பிக்கும். 40க்கு பின் நிலையான செல்வம் சேரும். அவர்கள் நிலம், வீடு, விவசாயம், நல்ல யோகம் மெதுவாக வரும். ஆனால் உறுதியாக சேர்ப்பார்கள். சிறப்பு என்று சொல்ல போனால் தாய் வழி சொத்திற்கு அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. தாமதமாகத்தான் கிடைக்கும். சட்ட பிரச்சனை, உறவினர் இடையூறு இவையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதுதான். 35 to 45 வயதில் அவர்கள் வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் வாங்கும் வாய்ப்பு, சொத்து பத்து சேர்க்கை இவையெல்லாம் நடைபெறும். பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் அது உடனே கிடைத்து விடாது. சிக்கல்களில் பங்கீடு பிரச்சனை, உறவினர் தகராறு, தாமதம் இவற்றையெல்லாம் அவர்கள் சந்திக்க நேரிடும். ஆனால் இறுதியில் அவர்களுக்கு போராட்டத்துடன் அந்த சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து. உறவுகளை பொறுத்தவரை பூச நட்சத்திரம் உறவுகளை காப்பவர்கள்தான். குடும்பம் அவர்களுக்கு முக்கியம்தான். உறவுகளுக்காக வாழ்பவர்கள்தான். ஆனால் உறவினரிடையே இவர்களுக்கு மதிப்பு இருக்காது. இவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் உறவினர்கள். மனவேதனையுடனேயே இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கை உண்மை. அவர்களுக்கு எல்லாம் செய்தாலும் அவர்கள் திரும்ப செய்யவும் மாட்டார்கள். நன்றி உணர்ச்சி இருப்பவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஆகவே அதை எதிர்பார்க்காமல் இருப்பது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. சகோதர சகோதரி உறவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் நல்ல உறவாக இருக்கும். பின்னர் சற்று சற்று தூரம் விலகி போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? சொத்து, ஈகோ, பணம், பொறாமை. சிலருக்கு தம்பி தங்கை உதவி கிடைக்கும். சிலருக்கு முழுமையாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள். 2ஆம் பாதத்தை பொறுத்தவரை இந்த உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்கும். 4ஆம் பாதம் நிச்சயம் பிரிவு சாத்தியம். 1ஆம் பாதமும் 3ஆம் பாதமும் ஓரளவிற்கு உறவோடு வாழ்வார்கள். தாய்மாமன் உறவு என்று எடுத்துக்கொண்டால் தாய்மாமன் மூலம் உதவி கிடைக்கும், ஆதரவு இருக்கும், வாழ்க்கை மாற்றம் ஏற்படும்.
சிலருக்கு மாமா வழியில் முன்னேற்றமும் வேலைக்கு உதவி செய்வதும் பண உதவி செய்வதும் இருக்கும். சிலருக்கு இந்த உறவு மொத்தமாக முறிந்தே போய்விடும். சொத்து பிரச்சனையும் நடக்கும். பொதுவாக மாமா உறவு என்பது அவர்களுக்கு கர்ம பிணைப்பு. உறவு கர்ம ரகசியம் என்று சொன்னால், பூச நட்சத்திரக்காரர்கள் பிறரை காப்பவர்கள், தியாகம் செய்பவர்கள். உறவுகள் சோதிக்கும். நன்றி விசுவாசத்தை அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இறுதியில் ஒரு மதிப்பு வரும். வயதான பின் உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். வாழ்க்கையோட மொத்த சுருக்கம். காதல் என்று எடுத்துக்கொண்டால் அது சோதனை, நிலைமை சீராக தாமதமாகும். பணம் என்று எடுத்துக்கொண்டால் அது மெதுவாக உயர்வை தரும். சொத்து என்று எடுத்துக்கொண்டால் தாமதமாகும், ஆனால் உறுதியாக கிடைக்கும். உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் அது மனவேதனை. புரிதல் என்பது பூச நட்சத்திரக்காரர்களிடத்திலோ அல்லது அவர்களது குடும்பத்தார்களிடத்திலோ இருந்தால் மட்டுமே அந்த உறவுகள் காப்பாற்றப்படும். அதில் ஒன்றும் பெரிதாக நீங்கள் எதிர்பார்த்து விட முடியாது. சகோதரமும் அதே போல்தான். மாமா என்பது கர்ம ஆதரவு. உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த இடத்தில் இருக்கிறார், எப்படி வலுவாக இருக்கிறார் என்பதை பொறுத்து தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யும். பூர்வீக சொத்தை பொறுத்தவரை தாமதமாகத்தான் கிடைக்கும். இறுதியாக பூச நட்சத்திரம் பிறரை வாழ வைப்பவர்கள், தங்களை மறந்து வாழ்பவர்கள். அதனால் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனையாகும். வாழ்க்கை முடிவில் சந்தோஷமும் செல்வமும் மரியாதையையும் நீங்கள் பெறலாம். ஆகவே பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களது வாழ்வின் எல்லை வரை சோதனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கத்தான் செய்யும். அதற்காக பயந்து ஒதுங்கி விடாதீர்கள். நீங்கள் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நான் அன்றாடம் துழும்பனாய் பணி செய்யும் எல்லாம் வல்ல பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உலனாய கைலாசநாதர் அருளுக்காக பிரார்த்திக்கிறேன். முடிந்தால் ஒரு முறை கானாடுகாத்தான், சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் பெரிய கோயிலில் அமைந்துள்ள பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை ஒரு முறை வழிபட்டு செல்லுங்கள். வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள்.